கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு 10 பிரமாணத்தை குறித்து படிக்கிறோம். நம்ம இந்த மோசையின் பிரமாணத்தை குறித்து போன வாரம் நம்ம படித்தோம். அதுல எத்தனை கருத்துக்கள் படிச்சோம்? நம்ம மொத்தம் போன வாரம் ஒரு 5 பாயிண்ட் கூட்டணும்ல. நம்ம அதுக்கு முன்னாடி 20 பாயிண்ட் படிச்சோம். அதுக்கப்புறம் போன வாரம் எத்தனை படிச்சோம்? நம்ம 6 பாயிண்ட்ஸா, 6 கருத்துக்கள், மொத்தம் 26 கருத்துக்கள் நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். சரிங்களா? 26 கருத்துக்களை நம்ம என்ன செய்தோம்? நம்ம பார்த்தோம் மோசையின் பிரமாணத்தை குறித்து. அதோடு மாத்திரமல்ல, அந்த பிரமாணத்தை குறித்து வசனங்கள் என்னென்ன சொல்லுது என்பதெல்லாம் நம்ம பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? ஒரு சில அப்ஜெக்ஷன்ஸ், ஒரு சில வசனங்களை எந்த பிரமாணத்தை குறிக்குது? மோசையின் பிரமாணத்தை குறிக்குது. ஆனா ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடும்? அதை தப்பா புரிஞ்சுட்டு அதை தேவனுடைய பிரமாணத்தை தான் குறிக்குது அப்படின்னு நினைச்சிடறோம். ஆனா மோசையின் பிரமாணத்துக்கும் 10 பிரமாணத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னா நம்மளால சரியா வேத வசனத்தை என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்க முடியாது என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்ப்போம். சரி, நம்ம இன்றைக்கு தேவனுடைய கற்பனை குறித்து நம்ம படிக்க போறோம். ஒரு குறைஞ்சது ஒரு 15 பாயிண்ட்ஸ், ஒரு 15 பாயிண்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போறோம். இந்த தேவனுடைய கற்பனை, அதாவது 10 கட்டளை. நீங்க எழுதிக்கங்க, தலைப்பு எழுதிக்கங்க. 10 கட்டளை, 10 கமாண்ட்மெண்ட்ஸ். இதை மாரல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. மாரல் லா. மாரல் லானா என்னது? ஒழுக்க சட்டம். ஒழுக்க சட்டம். ஒழுக்க சட்டம்னா என்னது? நம்ம நம்ம சொல்றோமா இல்லையா? அன்னைக்கு ஒரு காவல் நிலையத்துல இந்த மாரல் லா, ஒழுக்க சட்டம் ஒன்று இருக்குது. இருக்குதா? திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, இன்னொருத்தவங்க பொருளை என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. இருக்குதுன்னா இல்லையா? இந்த சட்டத்தை நீங்க பின்பற்றணும், இப்படிதான் நீங்க வண்டியை ஓட்டணும். சரிங்களா? அப்ப சில ஒழுக்க சட்டங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போனா அங்கேயே ஒழுக்க சட்டம் இருக்குது. இருக்குதுங்களா? இத்தனை மணிக்கு தான் நீ வரணும், தானே? இத்தனை மணிக்கு நம்ம போகணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் ட்ரெஸ் போட்டுட்டு வரணும், இந்த டைமுக்கு வரணும், இந்த யூனிஃபார்ம் போட்டு தான் வரணும். இருக்குதுங்களா? சில ஒழுக்க சட்டங்கள் இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அது மாதிரி இந்த சமுதாயத்திலையும் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னா அங்கேயும் ஒழுக்க சட்டங்கள் என்ன செய்கிறது, இருக்கிறது. மாரல்லா என்ன செய்து இருக்குது. வேதாகமத்துல இந்த 10 பிரமாணத்தை தான் மாரல்லா என்று சொல்லலாம், ஒழுக்க சட்டம் என்று சொல்லலாம். சரிங்களா? இந்த மாரல்லாக்கு இன்னொரு பேர் என்னது? ஒழுக்க சட்டம் என்று சொல்லுவாங்க. இதுதான் நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? எத்தனை பாயிண்ட் படிக்க போறோம்னு சொன்னேன்? ஒரு மேக்சிமம் 15 பாயிண்ட்ஸ், ஒரு 15 கருத்துக்கள் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம படிச்சுட்டு அந்த மோசையின் பிரமாணத்துக்கும் இந்த தேவனுடைய பிரமாணத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. உண்மையிலே வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சரிங்களா? அதை நீங்க தான் என்ன செய்ய போறீங்க, நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. நீங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு கொஞ்சம் நீங்க யோசி. பாயிண்ட் நம்பர் 1, முதலாவது பாயிண்ட். இந்த 10 பிரமாணத்தை குறித்து படிக்க போறோம். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? மாரல் அப்படின்னா ஒழுக்க சட்டம். ஒழுக்க சட்டம் என்று சொல்லுவாங்க. இன்னொரு பேரு இதுவும் என்ன என்ன யாருடைய பிரமாணம் தான்? தேவனுடைய பிரமாணம். சரிங்களா? இதுவும் யாருடைய பிரமாணம்? தேவனுடைய பிரமாணம். அதை நம்ம குறிப்பா என்ன சொல்றோம்? ஸ்பெசிபிக்கா அதுவும் தேவனுடைய பிரமாணம் தான். ஆனா குறிப்பா ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றோம்? அது மோசையின் பிரமாணம் சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? ஏன்னா மோசே வழியா ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னொன்னு, மோசே அதை என்ன செஞ்சாரு, எழுதினாரு. மோசே அதை குறித்து என்ன செஞ்சாரு, பேசினாரு அப்படின்னு சொல்லி படிச்சோம். இதே நம்ம தேவனுடைய பிரமாணம் சொல்றோம். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ்ல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1, காட் ரோட், தேவன் எழுதினார், ஆண்டவர் எழுதினார். 10 பிரமாணத்தை எழுதினாரு இல்லையா? சரிங்களா? இப்ப மோசையின் பிரமாணத்தை ஆண்டவர் எங்கே எழுதியிருக்காரா? அந்த சடங்காச்சாரங்கள், அந்த கிளென்சிங் எங்கேயாவது எழுதியிருக்காரா ஆண்டவர்? மோசையின் பிரமாணத்தை படிச்சோம்னா நம்ம அந்த தண்டனைகள், அந்த சாபங்கள், அந்த பரிகாரங்கள், அந்த சடங்குகள், அந்த பண்டிகைகள், ஓய்வு நாள் கடுத்த ஓய்வு நாளுக்கு பண்டிகைகள் கடுத்த ஓய்வு நாட்கள், அது குறித்து ஆண்டவர் எப்பயாவது எழுதியிருக்காரா? அவரு சொந்த விரல எழுதியிருக்காரா? அவர் மனிதர்களை பயன்படுத்தி எழுதி வச்சிருக்கிறார். ஆனா அவரே சொந்த விரலை பயன்படுத்தி எழுதியிருக்கிறாரா? கிடையவே கிடையாது. சரிங்களா?
அந்த வசனத்தை தான் நம்ம கொஞ்சம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம தியானிக்க போறோம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்களேன். யாத்திராகமம் 31ல 18 வசனம் படிக்கலாமா? எத்தனை பாயிண்ட் படிக்க போறோம் சொன்னேன்? 15 பாயிண்ட். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். யாத்திரா 31:18. சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இருக்குங்களா? யாரால் எழுதப்பட்ட இந்த வசனம் வருது? எக்ஸோடஸ் 31:18. அப்படிதான் யார் எழுதினது? தேவன் எழுதின கற்பலைகளாகிய. சரிங்களாமா? அப்ப ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாரு? எழுதினாரு. சரிங்களா? இன்னொரு வசனம் பாருங்க. உபாகம புஸ்தகம் டியூட்ரானமி சாப்டர் 4:13. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் பார்க்கலாம். அதையும் நீங்க பாருங்க. ஒரு அழகான வசனம் சொல்றது பாருங்க. நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய. எத்தனை கற்பனை? நம்ம டாபிக் என்னமா? 10 கற்பனை. யாராவது 10 கற்பனைன்னு என்ற வார்த்தை வேதாந்தத்துல எங்க வருதுன்னு கேட்டா இந்த வசனத்தை நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த வசனம் இந்த உபாகமம் 4:13. சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்க ஆண்டவரு? நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பனைகளில் எழுதினார். இருக்குங்களாமா? கற்பனைகளில் அவர் என்ன செஞ்சாரு? எழுதினாரு. சரிங்களா? அடுத்தது பாருங்க. இன்னொரு வசனத்தை பாருங்க. இன்னொரு வசனத்தை உபாகமம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 4வது வசனத்தை எத்தனை முறை ஆண்டவர் எழுதினாரு? சரிங்களா? உபாகமம் 10ஆம் அதிகாரம் டியூட்ரானமி சாப்டர் 10ல verses 2 and 4 2வது வசனத்தையும் 4வது வசனத்தை நம்ம படிக்கலாம். 2வது வசனத்தையும் 4வது வசனத்தை நம்ம படிக்கலாம். சரிங்களா? அங்க பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. சரி, 1ல இருந்து படிக்கலாமா? 1வது வசனத்தை படிக்கலாம். 1ல இருந்து 4 படிக்கலாம். அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி, நீ முந்தனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா. ஒரு மர பெட்டியையும் செய்வாயாக. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன். நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார். அப்படியே நான் சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை செய்து முந்தினைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை வெட்டி அவைகளை என் கையிலே எடுத்துக்கொண்டு மலையில் ஏறினேன். 4வது வசனம். முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி. பாத்தீங்களாமா? முன்னாடி எப்படி எழுதினாரோ அவர் என்ன செய்தாரா? திரும்பவும் அவரு எழுதினாரு. அப்ப எத்தனை முறை எழுதினாரு? 2 முறை. சரிங்களா? முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளை எழுதி அவைகளை என்னிடத்துல என்ன செஞ்சாரு? தந்தாரு. 2 முறை அவர் என்ன செஞ்சாரு? எழுதியிருக்காரு. எங்கேயாவது அந்த மோசேயுடைய பிரமாணத்தை அல்லது சடங்காச்சார பிரமாணத்தை ஆண்டவர் எழுதியிருக்காரா? 2 முறை எழுதியிருக்காரா? சரி, ஒரு முறையாவது எழுதியிருக்காரா? அவருடைய விரலினால் எழுதப்பட்டிருக்குதா? இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சரிங்களா? அப்ப ஆண்டவர் 2 முறை அதை என்ன செய்யிருக்கிறாங்க? எழுதியிருக்கிறாங்க. பாருங்க, அந்த 4வது வசனம் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலையும் எதை எழுதுனேன்னு சொல்றாரு பாருங்க. முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி. எத? 10 கற்பனைகளை. அந்த வார்த்தை வருதாமா? 10 கற்பனைகளை எழுதினார் அப்படின்னு வருது. சரிங்களா? அப்படித்தானே வருது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எழுதினார்னு வருது. எங்கேயாவது அந்த மோசேயுடைய பிரமாணம், அதாவது இந்த சடங்காச்சாரம், சுத்திகரிப்பு, இதெல்லாம் ஆண்டவர் எழுதியிருக்காரு எங்கேயா பார்க்க முடியுமா? அது ஒரு முறையா எழுதியிருக்காரா? இல்ல, 2 முறை
ஆண்டவர் இதை குறித்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இன்னொரு செகண்ட் பாயிண்ட் போலாமா? அப்ப எத்தனை முறை எழுதியிருக்காரு? 2 முறை என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. செகண்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 2, எதுல எழுதப்பட்டுச்சு? விரலினால எதுல எழுதப்பட்டுச்சு? வேர் இட் வாஸ் ரிட்டன். மோசையின் பிரமாணம் எதுல எழுதப்பட்டுச்சு? புஸ்தகத்துல எழுதப்பட்டுச்சு. இது எதுல எழுதப்பட்டுச்சு? என்ன யோசிக்கிறீங்க? பாருங்க, செகண்ட் பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் எழுதிக்க. ரெண்டாவது பாயிண்ட் எதுல எழுதப்பட்டுச்சு? உபாகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை 2ஆவது வசனத்தை பாருங்க. முதல் வசனம், 2ஆவது வசனம், 4ஆவது வசனம். 4, 5ல கூட இருக்கு. தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. அக்காலத்துல கர்த்தர் என்னை நோக்கி, நீ முந்தினவைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா, ஒரு மரப்பெட்டியும் செய்வாயாக. எத்தனை கற்பலைகளை வெட்ட சொல்றாருமா? 2 கற்பலைகளை வெட்ட சொல்றாரு. ஏன் 1ல எழுத முடியாதா? ஏன் 1ல எழுத முடியாதா? ஏன் 2 வெட்ட சொன்னாரு? இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா? பாருங்க, 2ஆவது வசனம் பாருங்க. நீ உடைத்து போட்டு முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் என்ன செய்வேன், நானு எழுதுவேன் சொல்றாருங்களா? 3ஆவது வசனம் பாருங்க திருப்பியும். அப்படியே நான் சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை செய்து முந்தினைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை வெட்டி. எந்த கற்பலகை? 2 கற்பலைகளை நான் என்ன செய்வேன், வெட்டி. பாருங்க 4ஆவது வசனத்திலையும், முன்பே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன்னெழுந்த பிரகாரம் அந்த எதில் எழுதினாராம், பலகைகளில் எழுதி. பலகையின் வார்த்தை வருதாமா? verse 5, 5ஆவது வசனம் பாருங்க. அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி அந்த பலகைகளை நான் செய்த பெட்டியில் வைத்தேன். எத்தனை முறை வருது அப்ப? எத்தனை முறை வருது? 10ஆவது வசனத்துல 1 முறை வருது, 2ஆவது வசனத்துல 2 முறை வருது, 3ஆவது வசனத்துல 1 முறை வருது, 4ஆவது வசனத்துல 1 முறை வருது, 5ஆவது வசனத்துல 1 முறை வருது. மொத்தம் எத்தனை முறை வருது அப்ப? 6 times, 6 முறை ஆனா சொல்றாரு பலகை. எத்தனை பலகை? 2 பலகை. ஏன் 2 பலகை? ஞாபகம் இருக்கா? ஒருத்தன் போய் கேட்டாரு, நியாய பிரமாணத்துல எந்த பிரமாணம் பிரதானம் அப்படின்னு கேட்டாரு இல்லையா? அப்ப முதலாம் பிரதான கற்பனை என்னன்னு சொன்னாரு? தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதும் சொன்னாரு இல்லையா? அது எத்தனை கற்பனை குறிக்கும் படிச்சோம் நம்ம? முதல் 4 கற்பனை குறிக்கும். அடுத்தது 2ஆம் பிரதான கற்பனை என்னவென்றால், உன்னை அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அது எத்தனை கற்பனை? கடைசி 6 கற்பனை. அப்ப ஆண்டவர் ஏன் 2 கற்பனையா கற்பனைகளை அவன் எழுத சொன்னாரு? ஒரு கற்பனைகள்ல அவரிடத்தில் அன்பு கூறுவதை குறிக்கக்கூடிய முதல் 4 கற்பனைகளையும், சரிங்களா, 2ஆவது கற்பனைகள்ல நம்ம மனிதனிடத்துல அன்பு கூற வேண்டிய கடைசி 6 கற்பனைகளையும் அவன் எழுதுவதற்காக 2 கற்பனைகளை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, செய்தாரு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சரிங்களா? அப்ப எதுல எழுதப்பட்டுச்சு? கற்பனைகள்ல அது என்ன செய்யப்பட்டுச்சு, எழுதப்பட்டுச்சு. சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட். இது பாயிண்ட் நம்பர் 2. நீங்க பாயிண்ட் நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? 5 பாயிண்ட் கழிச்சு நம்ம ரிவைஸ் பண்ணலாம். 3ஆவது பாயிண்ட், கற்பனைகளை எழுதி எங்க வச்சார் ஆண்டவர்? எங்க வைக்க சொன்னாரு? இப்ப மோசையினுடைய பிரமாணத்தை படிக்கும்போது அது எங்க வைக்க சொன்னாரு? பெட்டியின் பக்கத்துல வைங்க அப்படின்னு சொன்னாரு. இதுதானமா? இப்ப இதை எங்க வைக்க சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 40, 20ஆவது வசனம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். யாத்திராகமம் 40, 20 பாருங்க. பின்பு கர்த்தர் எடுத்துட்டீங்களா? இதான் 3ஆவது பாயிண்ட், 3rd பாயிண்ட். யாத்திராகமம் 40, 20. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து. எங்க வச்சாங்க? பெட்டியில வச்சாங்க. ஆனா அதை எங்க வச்சாங்க? மோசே பிரமாணத்தை பெட்டியின் பக்கத்துல வச்சாங்க. இது பெட்டியில, பெட்டிக்குள்ள, இன்சைடு த ஆர்க். புரிஞ்சு கொடுக்கலாமா? சாட்சி பிரமாணத்தை எடுத்து
அதை பெட்டியில என்ன செஞ்சாங்க? வைத்தாங்க. பாருங்க இன்னொரு வசனம். யாத்திராகமம் 25:16 போங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. இருக்காமா? பெட்டியிலே வைப்பாயாக இருக்குதுங்களா? இன்னொரு வசனம் பாருங்க, 21ஆம் வசனம் பாருங்க. 21ஆவது வசனம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் பாருங்க. இன்னும் அழகா இருக்கு பாருங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 25, 21. கிருபாசனத்தை பெட்டியின் மேல் வைத்து பெட்டிக்குள்ளே என்ன சொல்றாரு ஆண்டவரே? அழகா இருக்கா? பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அப்ப எங்க வைக்க சொல்றாரு ஆண்டவரு? பெட்டிக்கு உள்ள வை. அப்ப இந்த சாட்சி பிரமாணம், இந்த 10 பிரமாணம் எங்க வைக்கப்பட்டுச்சு? பெட்டிக்குள்ள. உங்களுக்கு புரிஞ்சுங்களாமா? சரி. ரெண்டு ஒன்னா இல்லையா? சாட்சி பிரமாணமும் 10 பிரமாணமும் ஒன்னா இல்லையா? இப்ப நம்ம ஒரு ஒரு வசனம் படிச்சோமே, அது பாருங்க. அங்கே அந்த அதே வார்த்தை வந்துச்சா? யாத்திராகமம் 40:20 வசனம் பாருங்க. 40:20 அங்கே பாருங்க. பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து, இங்கேயும் அதே வார்த்தை தான் பயன்படுத்துறாரு. அப்படித்தானே? சாட்சி பிரமாணம். இப்ப நம்ம இன்னொரு வசனம் படிச்சோம்ல, இப்ப உபாகமத்துல 10:5 போங்க. 10:4-5 படிக்கலாம். இந்த சாட்சி பிரமாணமும் இங்க நம்ம சாட்சி பிரமாணம் என்ற ஒரு வார்த்தை வந்துச்சா? இதுல அந்த வார்த்தை வரல. அப்படித்தானே? சாட்சி பிரமாணம் என்ற வார்த்தை இங்க இருக்கா? ஆனா இதுல வந்திருக்கும் பாருங்களேன். யாத்திராகமம் 31 போங்க. 31ல 18ஆம் வசனம் பாருங்க. அங்க வந்திருக்குதான் பாருங்க. யாத்திராகமம் 31:18 பாருங்க. இருக்குங்களா? 31:18ல சரி, இந்த வசனத்தை படிக்கலாமா? சீனாய் மலையிலே அவர் மோசையோட பேசி முடிந்த பின் தேவனுடைய பெர்லினால் எழுதப்பட்ட கற்பனைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இருக்குங்களா? அப்ப சாட்சி பிரமாணமும் 10 பிரமாணமும் ஒண்ணுதான். ஏன்னா அந்த வசனத்திலே இருக்கு பாருங்க. தேவனுடைய பெர்லினால் எழுதப்பட்ட கற்பனைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. இதுதான் அடுத்த பாயிண்ட். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சோம் நம்ம, தேவன் எழுதினாரு. 2வது பாயிண்ட் எதுல எழுதப்பட்டுச்சு? கற்பனைகள் எழுதப்பட்டுச்சு. 3வது பாயிண்ட் பெட்டிக்கு உள்ள வைக்கப்பட்டுச்சு. அப்படிதானமா? 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? சாட்சி பிரமாணம். சரிங்களா? அதான் 4வது பாயிண்ட். என்னென்ன வசனம் நீங்க எழுதிக்கங்க. என்னென்ன வசனம்? யாத்திராகமம் 31:18. சரிங்களாமா? யாத்திராகமம் 31:18 படிச்சோம். வேற எங்கெல்லாம் படிச்சோம்? யாத்திராகமம் 40:30 படிச்சோம். யாத்திராகமம் எக்ஸோடஸ் 40:20. அப்புறம் யாத்திராகமம் 25:16. யாத்திராகமம் 25:16. சரிங்களா? சரிங்களாமா? எத்தனை பாயிண்ட் வந்துருச்சு? 4 பாயிண்ட்ஸ் வந்துருச்சா? சரி, அடுத்த பாயிண்ட் போலாமா? சங்கீதம் 111வது சங்கீதம் 7வது வசனம் 8வது வசனம். சங்கீதம் 111வது சங்கீதம் 7வது வசனம் 8வது வசனம். இந்த பாயிண்ட் அழிவில்லாதது. ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எவர். ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எவர். என்றென்றைக்கும் நிற்கக்கூடியது. என்றென்றைக்கும் அழிவில்லாதது. என்றென்றைக்கும் நிற்கக்கூடியது. சங்கீதம்
111 7வது வசனம் 8வது வசனம். சரிங்களா? சங்கீதம் 111 7வது வசனம் 8வது வசனம். இப்ப அந்த வசனத்தை பாருங்களேன். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். இருக்குதுங்களா? நம்ம மோசேயின் பிரமாணத்தை குறித்து படிச்சோம். என்ன படிச்சோம்? அது அது ஒளிந்து போனது படிச்சோமா இல்லையா? ஆனா இது குறித்து என்ன சொல்றது வசனம்? என்றென்றைக்கும் சதா காலங்களும் உறுதியானது. அது என்ன செய்யாது? அப்ப அழியாது. சரிங்களா? இன்னொரு வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, மத்தேயு புத்தகத்துல ஆண்டவர் சொல்றாருல, சங்கீதம் 111வது சங்கீதம் 8வது வசனம், 7 8 7 8. மத்தேயு 5ல 18வது வசனத்துல இருக்கு பாருங்க. மத்தேயு 5:18 அங்கேயே இருக்கு பாருங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்திலெல்லாம் நிறைவேறுவளமோ அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இருக்குங்களாமா? அப்ப ஒளிந்து போகாதது, என்றென்றைக்கும் நிற்கக்கூடியது. சரிங்களா? எத்தனை பாயிண்ட் கிடைச்சிருச்சு? 5 பாயிண்ட். இது ஒளிந்து போகாது. 6வது பாயிண்ட் போயிருமா? 6வது பாயிண்ட், சங்கீத புஸ்தகம் 19வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 19வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீத புஸ்தகம் 19ஆம் 7வது வசனம் பாருங்க. இங்க கர்த்தருடைய வேதம் 7வது வசனம் பாருங்க, குறைவற்றதும் அப்படின்னு சொல்லுதாமா, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. இங்க தமிழ் வேதாந்தத்துல என்ன வார்த்தை வந்திருக்கு? கர்த்தருடைய வேதம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்குங்களா? சரிங்களா? இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. இங்கிலீஷ்ல ஸ்ட்ரைட் எப்படி இருக்குன்னா the law of God is perfect. இருக்குங்களா? இங்க தமிழ்ல என்ன வார்த்தை வந்திருக்குது? வேதம் அப்படின்னு வந்திருக்கு. அப்படிதானமா? ஆனா ஆங்கிலத்துல பார்த்தா லா, கட்டளை அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்ப தேவனுடைய தேவனுடைய பிரமாணம் எப்படிப்பட்டதா? பெர்ஃபெக்ட், குறைவற்றதும். இப்ப பாருங்க, இந்த வசனத்திலே தமிழ் பைபிள்ல கண்டுபிடிக்க முடியுமா? இந்த வேதம் இருக்கே, அது வந்து 10 பிரமாணத்தை தான் குறிக்கும். கண்டுபிடிக்க முடியுமா? அந்த 7வது வசனத்துல அந்த வார்த்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும். 2 வார்த்தை இருக்கு. சாட்சி அப்படித்தானே? சாட்சி எதை குறிக்கும்? நம்ம 10 கற்பனை குறிக்கும். சத்தியமும் அப்படின்னு இருக்கு, அது எது குறிக்கும்? thy law is truth. படிச்சிருக்கீங்களா? thy law is truth. சங்கீதம் 119 142ல இருக்கு. சங்கீதம் 119ல 142ல இருக்கு. இன்னொன்னு பாருங்களேன், பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. இப்ப அது என்னன்னு சொல்லுங்க? பேதையவே ஞானியாக்கிருமா கர்த்தருடைய வேதம். அப்படின்னா அது எதை குறித்து பேசுது? போன வாரம் நம்ம இதை படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்குங்களா? சங்கீதம் 119 98வது வசனம் ஞாபகம் இருக்கா? தேவனுடைய கட்டளையே நம்ம கை கொள்ளும் போது நமக்கு சத்துருக்களிலும் அதிக ஞானம் கிடைக்கும். ஞாபகம் இருக்குங்களா? போன வாரம் படிச்சோம். சங்கீதம் 119 98வது வசனம் பாருங்க. 98ல, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் ஆக்கினீர். இப்ப அங்க நம்ம என்ன படிக்கிறோம்? சங்கீதம் 19ல 7வது வசனத்துல,
கர்த்தருடைய வேதம் என்ன செய்யுமா? ஞானியாக்கும். என்ன அப்படி படிச்சோமா இல்லையா? இங்க படிக்கிறோம். அதாவது ஆங்கில பைபிள்ல பிரச்சனை இல்லை. ஆங்கில பைபிள்ல எல்லா இடத்துலயுமே லா லா அப்படின்னு தான் வந்திருக்குது. நான் இங்கிலீஷ் தமிழ் பைபிள்ல அந்த வேதம்னு வந்திருக்கு. அதை எப்படி நம்ம கற்பனைன்னு சொல்லலாம், அதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். சரியாம்மா? அதுக்கு என்னென்ன வார்த்தையை க்ளூவா எடுக்கலாம்? ஒண்ணு சாட்சி. அப்படிதானமா? சாட்சினா அது எது குறிக்குது? கர்த்தருடைய சாட்சி எது குறிக்குது? 10 பிரமாணத்தை குறிக்குது. அது ஒண்ணு எவிடன்ஸ். அடுத்தது எவிடன்ஸ் என்னது? சத்தியமும் இருக்குது. ஆனா அங்கேயும் தமிழ் வேதாந்தத்துல சங்கீதம் 119 என்னதான் சொல்லுது? கர்த்தருடைய வேதம், உம்முடைய வேதம் சத்தியம் அப்படின்னு இருக்கு. சங்கீதம் 119ல 142ல என்ன இருக்குது? அங்க வேதம் தான் இருக்கு. அங்க என்ன இல்ல? கற்பனைன்னு இல்ல. சரி, அப்ப இன்னொரு ஆதாரம் என்ன ஆதாரம்னா, வேதையை ஞானியாக்குது. சரிங்களா? அப்ப எது ஞானியாக்குதுன்னு சங்கீதக்காரர் 119ல 98ல சொல்றாரு? உம்முடைய கற்பனைகள் இனி ஞானம் உள்ளவன் ஆக்குது. 100வது வசனம் பாருங்க. சங்கீதம் 119 100ல உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவன் ஆகிறேன். புரிஞ்சுக்கொள்ள முடியுதுங்களா? அப்ப இந்த தமிழ் வேதாந்தத்துல கர்த்தருடைய வேதம் அப்படின்னு வருது அப்படின்னா அங்க கற்பனை என்ற வார்த்தை போட முடியுமா முடியாதா? கட்டாயம் போட முடியும். சரிங்களாம்மா? சரிங்களா? அது மாத்திரம் இல்ல, அப்படியே கீழே வந்தீங்கன்னா 10வது வசனம் சங்கீதம் 19:10 என்ன சொல்றாரு பாருங்க. அவைகள் சங்கீதம் 19:10 பாருங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் அப்படின்றதாமா? பொன்னிலும் மிகுந்த பசு. இதே மாதிரி சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு கற்பனையை குறித்து. ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்குதாமா? போன வாரம் படிச்சோமே சங்கீதம் 119 127. சங்கீதம் 119 127 பாருங்க. ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். இருக்குதுங்களா? இங்க கற்பனைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. சங்கீதம் 19ல வரும்போது அதை வேதம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா இந்த வேதமும் கற்பனையும் ஒண்ணுதான். சரிங்களா? பாருங்களேன், இன்னொரு ஆதாரம் பாருங்க. சங்கீதம் 19 7வது வசனம் பாருங்க. சங்கீதம் 19 7வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், எந்த ஒரு குறை இல்லைன்னு சொல்லுதா? சங்கீதம் 19 7. 8வது வசனம் பாருங்க. 8வது வசனத்துல கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும். பாருங்க தமிழ் பைபிள்ல 7வது வசனத்துல கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் அப்படின்னு இருக்குதாமா? law is perfect இருக்கா? 8வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய கற்பனை தூய்மை அப்படின்னு இருக்கா? பியூர். அப்ப ரெண்டு ஒன்று தானே? பர்ஃபெக்ட் பியூர். குறைவற்றதா இருக்குது, தூய்மையா இருக்குது. ரெண்டு ஒன்று தானே? அப்ப அங்க வேதம்னு சொல்லும் போது சங்கீதக்காரர் எதை குறித்து அவர் பேசுறாரு? எதை குறித்து அவர் பேசுறாரு? அப்ப எத்தனாவது பாயிண்ட் இது? 6வது பாயிண்ட். ஆறாவது பாயிண்ட். ஆறாவது பாயிண்ட் என்ன படிக்கிறோம்? 10 commandments are perfect. குறைவற்றது, அது தூய்மையானது. குறைவற்றது, தூய்மையானது. சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன், ஜஸ்ட் யோசிங்க. அது பெர்ஃபெக்ட்டா இருக்குது. பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுக்கு ஏதாவது கரெக்ஷன் வேணுமா? ஏதாவது கரெக்ஷன் வேணுமா? அவசியம். பியூரா இருக்குது, அதுக்கு ஏதாவது வாஷ் வேணுமா? அவசியம் இல்லை. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஆனா மோசையின் பிரமாணம் ஷேடோ, நிழலா இருக்குதுன்னு படிச்சோம். இது அப்படி இல்லை, தூய்மையா இருக்குது, பெர்ஃபெக்ட்டா இருக்குது அப்படின்னு படிச்சோம். சரிங்களா? எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம்? 6. சரிங்களா? 7வது பாயிண்ட் ஜட்ஜஸ் ஆல் பீப்புள். எல்லா ஜனங்களையும் நியாயம் தீர்க்கும். எல்லா ஜனங்களையும் நியாயம் தீர்க்கும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10-12 படிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10-12 படிக்க போறோம். சரிங்களா? எல்லாரும் எடுத்துக்காங்க. எப்படி நீ ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாய பிரமாணத்தை மீறினவனானாய்.
சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்திற்படைய போகிறவர்களாய் அதற்கு ஏற்றபடி பேசி அதற்கு ஏற்றபடி செய்யுங்கள். எடுத்துட்டீங்களாமா எல்லாரும்? யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 10, 11, 12. சரிங்களாமா? எந்த பிரமாணத்தை குறித்து பேசுறாரு? 11ஆவது வசனம் பாருங்க, verse 11ல. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. எந்த பிரமாணம் இது? 10 பிரமாணம். அதை குறித்து பேசும்போது 12ஆம் வசனம் என்ன சொல்றாரு? சுயாதீன பிரமாணத்தினால் நியாயம் தீர்க்க போகிறவர்களாய் அப்படின்னு இருக்குதா? அப்ப இந்த பிரமாணத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? நியாயம் தீர்க்கப்பட போறோம். இப்ப மோசையின் பிரமாணத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். படிச்சோமா இல்லையா? கொலைசியர் 2ஆம் அதிகாரத்துல படிச்சோம்ல, சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் போயிருவோமா? பாயிண்ட்ஸ் அவுட் சின், நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டும். பாயிண்ட்ஸ் அவுட் சின், நம்முடைய பாவத்தை அது என்ன செய்யும்? சுட்டி காட்டும். 1 யோவான் புஸ்தகம், முக்கியமான பாயிண்ட்மா, முக்கியமான பாயிண்ட். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3, 3, 4, 3, 4. 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 John chapter 3 verse 4 பாருங்க. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இருக்குதாமா? பாவம்னா என்ன? இந்த நியாய பிரமாணத்தை மீறுவதுதான் என்னது? பாவம். இப்ப இன்னொரு வசனம் படிக்கலாம், இன்னும் நல்லா தெளிவா புரியும். ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போங்க. ரோமன்ஸ் 7 verse 7. ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் போங்களேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ? எடுத்துட்டீங்களா? ரோமர் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பா என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அப்ப பாவம் என்னதென்று நியாய பிரமாணத்தினால் அறிஞ்சேன், இருக்குங்களா? அப்ப இட் பாயிண்ட்ஸ் அவுட் சின். அந்த மோசே நியாய பிரமாணம் என்ன சொல்லுது? என்ன செய்து படிச்சோம் நம்ம? தேவனுடைய பிரமாணம் என்ன செய்யுதுங்க? நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டு. பாயிண்ட்ஸ் அவுட். பாவம் என்னதென்று நியாய பிரமாணத்தை அறிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மோசையின் பிரமாணம் போன வாரம் படிச்சோம். பனிஷ்மெண்ட் கொடுக்குது, அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் அஸ் சொல்யூஷன், பரிகாரத்தையும் கொடுக்குது. அப்படித்தானே? என்ன பரிகாரம்? எப்பா நீ ஒரு பாவம் செஞ்சேனா நீ ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்ய போய் பிடிச்சு அதை நீ பலி செலுத்து. இருக்குங்களா இல்லையா? அது எங்க இருக்குது? மோசையின் பிரமாணத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? அந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சா? ரோமர் 7:7 பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை. அப்ப எனக்கு பாவம் எப்படி தெரிஞ்சிச்சு? நியாய பிரமாணத்தின் வழியாதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? ஆறு பாயிண்ட். இப்ப 7வது பாயிண்ட். சரி, 9th பாயிண்ட். சாரி, நான் இங்க 2 பாயிண்ட் புதுசா சொல்லியிருக்கிறேன் அப்போ உங்களுக்கு. சரிம்மா, 9வது பாயிண்ட் பாருங்க. மோசையின் பிரமாணம் எப்போ வந்துச்சுன்னு சொன்னோம்? எப்ப அது வந்துச்சு? ஆஃப்டர் சின். அப்படிதானே படிச்சோம்? ஆஃப்டர் சின் படிச்சோம்ல. இந்த தேவனுடைய பிரமாணம் எப்போ வந்துச்சு? சரி, இப்ப ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்களா இல்லையா? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
வசனம் பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். இருக்காமா? சரி, இப்ப இந்த பழம் எப்படி இருந்துச்சான்? பார்க்க இன்பமா இருந்துச்சான், புத்தியை தெளிவிக்கிறதுக்கா இருந்துச்சான், இச்சிக்கப்படத்தக்கதா இருந்துச்சான். இப்ப அதை கண்ட உடனே புசிக்கிறான். இது பேர் என்னது? ரோமர் 7:7 வசனம் படிங்க. அங்கதான் அந்த ஒரு பதில் ஒண்ணு வருது பாருங்க. ரோமர் 7:7 நம்ம என்ன படிச்சோம்? இப்ப 7:7 பாவம் இன்னதென்று எதனால எனக்கு தெரிஞ்சிச்சு? நியாய பிரமாணத்தினாலதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படித்தானே? இப்ப அந்த வசனத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க, சரிங்களா? ரோமர் 5:13-14 போயிருவோம். ரோமர் 5:13-14. ரோமன்ஸ் 5:13-14. 14 படிக்கலாம். 14. அப்படி இருந்தோம் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. என்ன வார்த்தை சொல்றாரு? ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய். அப்ப ஆதாம் மீறுதல் என்னது? எதை மீறியாச்சு? அப்ப மீறுதல் என்னது? பாவம். மீறுதல் என்னதுமா? பாவம். பாவம்னா என்ன? போன பாயிண்ட் பாவம்னா என்ன? நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்படித்தானமா? அப்ப பாவம் இருந்தது நமக்கு எப்படி தெரியும்? பாவம் இருந்தது எப்படி தெரியும் நமக்கு? நியாய பிரமாணத்தினாலதான் நமக்கு தெரியும் பாவம் இருந்தது. அப்ப ஆதாம் பாவம் மீறுதல் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா அப்ப நியாய பிரமாணம் இருந்துக்குதா இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப நியாய பிரமாணம் இருந்திருக்குதா? அந்த ரோமர் 7:7 ரோமர் 7:7 பாருங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் அறிந்தனை என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாய் என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அவங்க இச்சித்தாங்களே இல்லையா? இச்சை இருந்துச்சா இல்லையா? இச்சை இருந்துச்சு. அப்பதான் வசனம் சொல்லுது, இச்சையாதிருப்பாய் என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால். அப்ப நியாயப்பிரமாணம் இருந்துச்சா இல்லையா? இருந்திருக்குது, சரிங்களா? ஆனா மோசைக்கு எப்படி ஆண்டவர் 2 கற்பனைகள் எழுதி கொடுத்தாரோ அப்படி இல்ல. ஆனா எங்க இருந்துச்சு அந்த பிரமாணம்? எங்க இருந்துச்சு? எங்க இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? ரோமர் 2ஆம் அதிகாரத்துல ஒரு உதாரணம் ஒண்ணு இருக்கு. ரோமர் 2 போங்க. எங்க இருந்திருக்கும்? 14-15. 14-15. இப்ப புறஜாதிகள் ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்க போறாருமா? இப்ப அவங்களுக்கு இந்த 10 கற்பனை குறித்து தெரியாது, அப்படித்தானே? ஆனா இப்ப அவங்க எப்படி ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறாரு? 14-15 பாருங்க. 14-15. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, பாத்தீங்களா? நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். செய்யறாங்களா இல்லையா? 10 பிரமாணம்னா என்னது? அன்பு. அந்த அன்பு, அந்த 10 பிரமாணம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த அன்பா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எத்தனையோ புறஜாதிகள் அன்பா இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அவங்ககிட்ட நியாயப்பிரமாணம் இருக்குது அப்படின்னு காண்பிக்கிறாங்க இல்லையா? ஆனா எங்க இருந்துச்சு? அடுத்த வருஷம் படிக்கும். இங்க இந்த 14 பாருங்க. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறார்கள். அப்படிதானமா? அவங்க நியாயப்பிரமாணமே எழுத்தின் வடிவத்துல இல்ல, ஆனா சுபாவமா இந்த புறஜாதிகள் என்ன செய்றாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி செய்யறாங்க. இருக்குதுங்களா? இப்ப அடுத்த பாயிண்ட் 15 பாருங்க. இப்ப எங்க இருக்குதான்? அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி கொடுக்கிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு கேட்ட கிரியை
தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். எங்க எழுதியிருக்குது அப்ப? அப்ப ஆதாம் ஏவாளுக்கு நியாயப்பிரமாணம் எங்க எழுதி இருந்துச்சு? அவங்களுடைய இருதயத்துல. உங்களுக்கு புரியுதுங்களா இப்ப? அப்ப இந்த புறஜாதிகளுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணம் கொடுக்கல. ஆனா சில பேர் சுபாவமாவே நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடி செய்யறாங்க. சரிங்களா? அப்ப எப்படி நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் எப்படி அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி செய்யறாங்க? அப்ப அவங்க நியாயப்பிரமாணம் இருந்திருக்குதா இல்லையா? அன்பு என்று ஒன்று இருந்திருக்குது. அப்ப எப்படி இருந்திருக்குது? அதுதான் 15ஆம் வசனத்தை சொல்றாரு. அவருடைய மனசாட்சியும் சாட்சி விடுகிறதுனாலும் குற்றமின்று குற்றமில்லை என்று அவருடைய சிந்தையை ஒன்றையோட தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு கேட்ட கிரியை தங்கள் இருதயத்தில் எழுதிருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப எங்க எழுதி இருந்துச்சு? இருதயத்துல. பாயிண்ட் கிடைச்சிச்சாமா? அப்ப ஆதாம் பாவம் செஞ்சாரு. அது பாவம் எப்படி சொல்றோம்? நியாயப்பிரமாணம் இருந்தனாலதான் அதை சொல்றோம். இல்லாட்ட பாவம் என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? இச்சையாதிருப்பாய் என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. இன்னொரு வசனம் பாருங்க, ரோமர் 7:8 பாருங்க. ரோமர் 7:8 பாருங்க. ரோமன்ஸ் 7:8. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிடத்தில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. அப்படிதானமா? அப்ப நியாயப்பிரமாணம் இல்லை அப்படின்னா அது பாவமே கிடையாது. அப்ப ஆதாம் ஏவாள் என்ன செய்யல? நியாயப்பிரமாணம் இருந்ததுனாலதான் அது பாவம்னு சொல்லும். நியாயப்பிரமாணம் இருந்ததுனாலதான் அதை மீறுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நியாயப்பிரமாணம் இல்லை அப்படின்னா அது பாவம்னு சொல்லவே முடியாது. நியாயப்பிரமாணம் செத்ததா இருக்கும் அப்படின்னா அங்க நியாயப்பிரமாணம் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆனா என்னைக்கு நம்ம அதை பாவம்னு சொல்றோமோ அன்னைக்கு அங்க என்ன இருக்குது? அங்க நியாயப்பிரமாணம் இருக்குது. புரிஞ்சு முடியுதுங்களா? இது ரோமரு 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். சரி, எத்தனை பாயிண்ட் வந்துருச்சு? 9 பாயிண்ட்ஸ் வந்துருச்சா? சரி, 9 10 9. அடுத்த பாயிண்ட், 10வது பாயிண்ட். 10வது பாயிண்ட் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். அந்த 10 பிரமாணத்துக்கு போவோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் 9வது வசனம் 10வது வசனம். யாத்திராமம் 20 8 9 10. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளில் வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். என்ன பாயிண்ட் வருதுங்க? அங்க மோசையின் பிரமாணத்துல என்ன படிச்சோம் நம்ம? ஓய்வு நாள் இருக்குதா இல்லையா? மோசையின் பிரமாணத்துல இருந்துச்சா இல்லையா? இப்ப 10 பிரமாணத்திலே ஓய்வு நாள் இருக்கு. என்னைக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வெரி குட். அங்க ஓய்வு நாட்கள், இங்க ஓய்வு நாள் தான் இருக்குது. வெரி குட். நெக்ஸ்ட். அது எப்போ வருது? அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஓய்வு நாட்கள்லாம் வருது. இது வாரம். அதனாலதான் சொன்னேன் அது இயர்லி சாபத், இது வீக்லி சாபத். ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப வீக்லி நமக்கு லீவ் கிடைக்குதா இல்லையா? சாட்டர்டே சண்டே சில பேருக்கு லீவ் கிடைக்கும், சில பேருக்கு சண்டே லீவ் கிடைக்கும். வீக்லி ஆனுவல் லீவ் இருக்குதா இல்லையா? கிறிஸ்துமஸ் ஒரு முறை தான், குடியரசு தினம், சுதந்திர தினம், இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறையா வருது. நம்முடைய பிறந்த நாள். சரிங்களா? அப்ப நமக்கே வீக்லி ஹாலிடேஸ் இருக்குது, இயர்லி ஹாலிடேஸ் என்ன செய்து இருக்குது. சரிங்களா? அப்ப 10வது பாயிண்ட் என்னது? வீக்லி சாபத். 10 பிரமாணம் எதை குறித்து பேசுது? வாரந்தர ஓய்வு நாளை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. ஆனா மோசையின் பிரமாணம் எதை குறித்து பேசுகிறது? வருடாந்தர ஓய்வு நாளை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் போறோமா? சரி, இந்த 10 பிரமாணம் பரலோகத்துல இருந்துச்சா? 11வது பாயிண்ட். அப்படிதானமா இது? பரலோகத்துல இந்த 10
அதாவது 10 பிரமாணம்னு சொல்றதை விட இந்த ஒழுக்க சட்டம், இந்த மாறெல்லாம் இருந்துச்சா இல்லையா? ஏன் நான் அதை 10 பிரமாணம்னு சொல்லலைன்னா, இப்ப அந்த 10 பிரமாணத்துல கடைசி பிரமாணம் என்னென்ன வருது? உன் எருதையும் உன் கழுதையும் உன் மனைவியையும், இல்ல பிறனுக்குள்ள மனைவி, பிறனுள்ள மனைவி என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூட அப்படின்னு வருதா இல்லையா? இப்ப அந்த பிரமாணம் ஹெவன்ல இருந்திருக்குமா? இருந்திருக்காது. ஏன்னா அங்க என்ன இல்ல, அங்க கழுத எருத பிறனுக்கு மனைவி அது எதுவுமே கிடையாது. ஆனா ஒழுக்க சட்டம் ஒன்று, கற்பனை ஒழுக்க சட்டம், தூதர்கள்லாம் இருந்தாங்க அப்படித்தானே? அங்க ஒழுக்க சட்டம் ஒன்று இருந்துச்சா இல்லையா? வாய்ப்பு இருக்குதா இல்லையா? சரி, ஒரு சில வசனம் பார்த்தோம், பரலோகத்திலே இருந்துச்சா இல்லையா? இப்ப சாத்தா வந்து எங்க பாவம் செஞ்சான்? அப்படிதானமா? அது எப்படி பாவம்னு சொல்றோம் நம்ம? இப்ப என்ன பவுல் என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் இல்லை விட்டால் பாவம் எண்ணப்படவும் மாட்டாது அப்படிதானே சொல்றாரு. பாவம் சொல்ல முடியாது. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தா அதை மீறினாதான் அது பாவம். அப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாம நம்ம அதை மீறிட்டோம் அப்படின்னா, இல்ல அந்த காரியத்தை செய்யறோம் அப்படின்னா அது பாவம் கிடையாது. இப்ப சாத்தான் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல, சாரி 18ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 18ல சாத்தான் பாவம் செஞ்சானா? எசேக்கியேல் 18 சாரி 28மா, எல்லாரும் எடுத்துக்கங்க. எசேக்கியேல் 28. இந்த எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுது? சாத்தானை குறித்து பேசுது. சரிங்களா? 13ஆம் வசனம் பாருங்க. எசேக்கியேல் 28:13 பாருங்க. நீ தேவனுள்ள தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இருக்குங்களா? எங்க இருந்தார் அவரு? ஏதேன்ல இருந்தார். சரி, 14 பாருங்க, verse 14. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அப்ப யார் இது? யாருன்னு சொல்லுங்க. அவர் ஏதேன்ல இருந்தாராம், ஒரு தூதனாவும் இருந்தாராம். யார் அப்ப அது? சரி, இன்னொன்னு சொல்றேன். 14ஆம் வசனம் பாருங்க. நீ காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வத்தில் உன்னை வைத்தேன். இது யாரு? ஏதேனில் இருந்தாரா, தூதனா இருந்தாரா, பரிசுத்த பர்வத்துல இருந்தாரா? அப்ப இது யாரு? சாத்தான். அப்படித்தானே? இப்ப 16ஆம் வசனம் பாருங்க. 16ஆம் வசனம் ஆன்சர் அங்க இருக்கு பாருங்க. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ என்ன செஞ்ச? பாவம் செய்தாய். யாரை குறித்து பேசுது? சரிங்களாமா? யாரை குறித்து பேசுது? சாத்தானை குறித்து பேசுகிறது. சாத்தானை குறித்து பேசும்போது உன் கொடுமை அதிகரித்து நீ என்ன செஞ்ச? பாவம் செய்தாய் அப்படின்றதுதாமா. எங்க பாவம் செஞ்சாரு சாத்தான்? ஏன்னா அந்த வசனம் இருக்கு பாருங்க, 14ஆம் வசனத்துல எங்க வச்சாரா? பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். இருக்குங்களா? என்னமா இருக்குங்களா? இப்ப அங்க வைக்கும் போது என்ன செஞ்சாயா? 16ஆம் வசனம், உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ என்ன செஞ்ச? பாவம் செஞ்ச. சரிங்களா? பாயிண்ட் கிடைச்சிருச்சா? அப்ப எங்க பாவம் செஞ்சாரு? பரலோகத்துல. அது வசனம் பாருங்க, verse 16ல பாவம் செய்தாய்னு வருது ஸ்ட்ரைட்டாவே. பாவம்னா என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்ப பவுல் சொல்றார், நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொன்னா அது பாவம் என்னப்பட மாட்டாது. அப்ப பரலோகத்துல பாவம், பரலோகத்துல அந்த நியாயப்பிரமாணம் இருந்துச்சா இல்லையா? இருந்திருக்குது. அப்படி இல்லைன்னா அது பாவம்னு சொல்ல முடியாதே. பாருங்க, இன்னொரு வசனம் வாசனை, நேரடியான ஒரு சில வசந்த வாசிகள். பரலோகத்துல பிரமாணம் இருக்குதா? ஒழுக்க பிரமாணம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் போங்க, வெளிப்படுத்தல் புஸ்தகம் போங்க. 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம். வெளிப்படுத்தல் 11 கடைசி வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 11:19 வசனம். சரிங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? வெளிப்படுத்தல் 11:19. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி என்ன இருக்குதாங்க? உடன்படிக்கை பெட்டி இருக்குது. இப்ப சொல்லுங்க, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குது?
10 கட்டளை. அப்ப பரலோகத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அப்ப நாங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? 10 கட்டளை இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இன்னொரு வசனம் பாருங்க. வெளிப்படுத்து புஸ்தகம் போங்க, 15 5ஆம் வசனம். இன்னொரு க்ளூ ஒண்ணு இருக்கு பாருங்க. வெளிப்படுத்து 15 5 பாருங்க. வெளிப்படுத்து 15 5 எடுத்துட்டீங்களா? அங்க பாருங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இத பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அங்க ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயம் என்ன கூடாரம் இருக்கா? என்ன பேர்? அது பேரு சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். இது எதை குறிக்குது? சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். பாருங்க அப்படியே. அப்ப பரலோகத்தை குறித்து பேசுது. அப்படிதானமா இந்த வசனம்? பரலோகத்துல சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். என்னது இது? சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம்னா என்ன? சரி, என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். எடுத்தீங்களா? லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதிலும் சகல பனிமுட்டுகளுக்கும் இருக்காமா? இப்ப அங்க நம்ம என்ன படிச்சோம்? பரலோகத்துல சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டுச்சு. ஏன் அதுக்கு சாட்சியின் கூடாரம்? என்ன அந்த வார்த்தை? ஏன் அதுக்கு சாட்சியின் கூடாரம்? பரலோகத்திலேயே அதுதான் பேரு, சாட்சியின் கூடாரம் பேரு. இங்க என்னாகமத்துல என்ன வார்த்தை சொல்றாங்க? சாட்சியின் வாசஸ்தலம். வாசஸ்தலம் என்னமா? இந்த வாசஸ்தலம், இந்த கூடாரம், ஆசிரியப்பு கூடாரம், பசுசூலம், இதெல்லாம் என்னதான்? ஒரே வார்த்தை தான். சரிங்களா? இப்ப ஏன் அந்த வார்த்தை பரலோகத்துல சாட்சியின் கூடாரம் ஏன் வந்திருக்குது? ஏன் வந்திருக்குது? யாத்திராகமம் 34:29. யாத்திராகமம் 34:29 பாருங்க. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும், என்னமா வார்த்தை வருதாங்க? சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் கொண்டு சீனாய் மலைந்து இறங்குற போது தன்னுடைய அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியா இருந்தான். சரி பாருங்களேன். மோசே சாட்சி பலகைகள் என்ன பேரு? சாட்சி பலகைகள். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப பரலோகத்துல என்ன திறக்கப்பட்டுச்சு? சாட்சியின் கூடாரம் திறக்கப்பட்டுச்சு. இங்க என்ன படிக்கிறோம்? அது பேர் என்ன பேரு? சாட்சியின் வாசஸ்தலம். ஏன் அந்த சாட்சியின் வாசஸ்தலம், சாட்சியின் கூடாரம் ஏன் சொல்றாங்க? ஏன்னா அங்க சாட்சியின் பிரமாணத்தை வைக்கிறாங்க. சரிங்களா? என்ன வைக்கிறாங்க? சாட்சியின் பிரமாணத்தை அங்க என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. கிடைச்சிச்சுங்களா? எத்தனை பாயிண்ட் பார்க்கணும் இப்ப? நம்ம 11 பாயிண்ட்ஸ். சரிங்களா? சாட்சியின் கூடாரம். சரி, இப்ப மோசே 12வது பாயிண்ட். மோசே காலத்துல ஆண்டவர் செஞ்ச பிரமாணத்தை ஆண்டவர் எழுதி கொடுக்கிறாரு. அப்படித்தானமா? இப்ப எழுதி கொடுத்துட்டு யார் பேசுனது? பிரமாணத்தை யார் பேசுனது? அதை நம்ம என்ன படிச்சோம்? மோசேயின் பிரமாணத்தை யார் பேசுனது படிச்சோம் நம்ம போன கிளாஸ்ல. ஜனங்கள்ட்ட யார் அறிவிச்சது? அது மோசே தான் அறிவிச்சாரு, மோசேயின் பிரமாணத்தை. ஆனா இந்த 10 பிரமாணத்தை யார் அறிவிச்சது? 10 பிரமாணத்தை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் போங்க. எல்லாரும் எடுத்துக்காங்க. 10 பிரமாணம் எதை குறித்து பேசுது? சரிங்களா? இங்க பாருங்க, 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. சரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த யாத்திரம் 20ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுது? 10 பிரமாணத்தை குறித்து பேசுது. அதை பேசும்போது முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. தேவன் பேசி சொல்லிய. அப்ப யார் பேசுனது? 10 பிரமாணத்தை ஆண்டவர் பேசினாங்க.
இப்ப பாருங்களேன், இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது? முத முத வசனம், அப்புறம் இரண்டாவது வசனத்து எத்தனை வசனம் வரைக்கும் ஆண்டவர் பேசுறாரு? 17 வசனம் வரைக்கும் ஆண்டவர் பேசுறாரா? இதான் 10 பிரமாணம். 17 வசனம் பேசினாரா? பேசி முடிச்சுட்டு 18ஆம் வசனம் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைக்கிறதையும் கண்டார்கள். அப்ப என்ன சத்தத்தை கேட்கிறாங்க அங்க? அது எந்த சத்தமா இருந்துச்சாம்? எக்கால சத்தமா இருந்துச்சு. சரிங்களா? அப்ப ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைக்கிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசே நோக்கி, நீங்கள் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. சரிங்களா? பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். சரிங்களாமா? அப்ப யார் இந்த 10 பிரமாணத்தை பேசுனது? யாரு? தேவன் பேசியிருக்காங்க. சரிங்களா? எத்தனை பாயிண்ட் படிச்சோம் நம்ம? 12 பாயிண்ட். ஆனா மோசே பிரமாணத்தை யார் பேசினது? தேவன் கொடுத்தாங்க. தேவன் கொடுத்தாங்க. ஆனா தேவன் யாரு கொடுத்தாங்க? மோசைக்கு கொடுத்தாங்க. அப்புறம் மோசே போய் ஜனங்களுக்கு சொன்னார். ஆனா இங்க தேவனே நேரடியா யாருக்கு சொன்னாங்க? ஜனங்கள்கிட்ட பேசினாங்க. சரிங்களா? அந்த சடங்காச்சார பிரமாணத்தை, மோசையின் பிரமாணத்தை ஆண்டவர் நேரடியா ஜனங்கள்ட்ட என்ன செய்யல? பேசல. ஆனா 10 பிரமாணத்தை நேரடியா ஆண்டவர் செஞ்சாங்க, பேசினாங்க. அங்க மோசையின் வழியாய் பேசினாங்க. இங்க ஆண்டவர் நேரடியாக 10 பிரமாணத்தை பேசுறாங்க. சரிங்களா? அதையும் மனதில் 13வது பாயிண்ட். 13வது பாயிண்ட். ரோமர் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 7:12 எடுத்தீங்களா? ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இதான் பாயிண்ட். கிடைக்குதா? இந்த கற்பனை எப்படி இருக்குது? இட் இஸ் குட். இட் இஸ் குட், நன்மையா இருக்கிறது. இப்ப நம்ம மோசேயின் பிரமாணத்தை படிச்ச போன வாரம் ஞாபகம் இருக்குங்களா? அது நாட் குட். ஞாபகம் இருக்குங்களா? இந்த 10 பிரமாணத்தை குறித்து பேசும்போது நன்மையா இருக்குது. மோசேயின் பிரமாணம் நாட் குட். ஞாபகம் இருக்குங்களா? சரிங்களா? 13வது பாயிண்ட். 14வது பாயிண்ட் போயிடலாம். 14வது பாயிண்ட், நம்ம போன வாரத்துல இந்த மோசேயின் பிரமாணத்தை குறித்து பேசும்போது, இந்த மோசேயின் பிரமாணம் கார்னல், ஞாபகம் இருக்கா? மாம்சத்துக்குரியதா இருந்துச்சு. கார்னல் அப்படின்னு படிச்சோம். சரீரத்துக்குரியதாக இருந்துச்சு அப்படின்னு படிச்சோம். இந்த 10 பிரமாணம் ரோமர் 7ஆம் அதிகாரம். ரோமர் 7ஆம் அதிகாரம். ரோமர் 7ஆம் அதிகாரத்துல இப்ப இந்த வசனம் இந்த வசனங்கள் எதை குறித்து பேசுன்னு பார்க்கலாம். இப்ப 7வது வசனத்துல எந்த பிரமாணத்தை குறித்து பேசுறாரு? யார் கரெக்டா சொல்ல பார்க்கலாம்? 7வது வசனத்துல எந்த பிரமாணத்தை குறித்து பேசுறாரு? ரோமர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் என்னதென்று நியாய பிரமாணத்தினால் அறிந்தனை என்று மற்றபடி அறியவில்லை. இச்சாதிருப்பா என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். இது எந்த பிரமாணத்தை குறித்து பேசுறாரு? 7வது வசனத்துல 10 பிரமாணத்தை பேசுறாரா? இப்ப அதை பேசிட்டே வரும்போது, சரிங்களா, பேசிட்டே வரும்போது 14வது வசனம் படிக்கணும். 14வது வசனம். 14வது வசனம் பாருங்களா, ஒரு வார்த்தை வருது பாருங்க. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. இங்கிலீஷ்ல அத the law is spiritual. அங்க மோசேயின் பிரமாணம் the law is carnal. அது மாம்சத்துக்குரியது. இது எப்படிப்பட்டதா? ஆவிக்குரியதா இருக்கிறது. அப்ப எந்த பிரமாணத்தை குறித்து பேசுறாரு? அப்படியே மேல படிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த பிரமாணத்தை குறித்து பேசுறாரு அவரு. 10 பிரமாணத்தை குறித்து அவர் என்ன செய்யறாரு? அதை பேசுறாரு. சரி, எத்தனை பாயிண்ட் வந்துருச்சு? 14 வந்துருச்சா? 14. பாயிண்ட் நம்பர் 15. 15வது பாயிண்ட். 15வது பாயிண்ட் பாருங்களேன். இப்ப மோசேக்கு ஆண்டவர் பிரமாணத்துல
அந்த 2 கற்பனைகளை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி 10 பிரமாணம் இருந்துச்சா இல்லையா? பிஃபோர் மவுண்ட் சைனாய், தட் இஸ் 15th பாயிண்ட். இப்ப நம்ம பார்த்துட்டோம், பரலோகத்துல இருந்துச்சு, படிச்சாச்சு. ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியும் பிரமாணம் இருந்துச்சு, அதை படிச்சோமா இல்லையா? இவருடைய கேள்வி, மோசைக்கு ஆண்டவர் 2 கற்பனைகளை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரமாணம் இருந்துச்சா இல்லையா? இருந்ததுனாலதானே ஆதாம் பாவம் செஞ்சாங்க. ஆனா இன்னும் ஒரு சில வசனங்கள், அதாவது இப்ப பிஃபோர் மவுண்ட் சினாய் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு மோசேயுடைய காலத்துல இருந்து தான் 10 பிரமாணமே எக்ஸிஸ்ட் ஆச்சு, அதுக்கு முன்னாடி என்ன செய்யல, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? பாத்துருவோமா? ஒரு சில வசனத்தை நம்ம பாத்துடலாம். ஆனா நீங்க தான் சொல்லணும் அது என்ன அப்படின்னு, நீங்க தான் சொல்லணும். சரிங்களா? அது என்ன பிரமாணம் நீங்க தான் கண்டுபிடிக்கிறேன். சரி, யாத்திராகம புஸ்தகம் போ, யாத்திராகம புஸ்தகத்துக்கு போ. அது எந்த பிரமாணம் நீங்க தான் சொல்ல போறீங்க. இப்ப 10 பிரமாணம் எத்தனை அதிகாரத்துல ஆண்டவர் எழுதி கொடுக்கிறாரு? அதெல்லாமே யாத்திராகமம் 20ல இருந்து வருது, அப்படித்தானே? 20ஆம் அதிகாரத்துல இருந்து வருது. இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம போலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் போ. 16ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்துல இந்த 16ஆம் அதிகாரம் எப்போ வருது? 20ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியே வந்துருது. ஒத்துக்கிறீங்களா? சரி, இப்ப போங்க யாத்திராகமம் 16ல 26 பாருங்க. 26 என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர். 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளா இருக்கிறது. இது எந்த பிரமாணம்? 26ஆம் வசனம். எந்த பிரமாணத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு? 10 பிரமாணத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு, அப்படித்தானே? ஏன்னா அங்கதான் என்ன இருக்குது, 7ஆம் நாள் ஓய்வு நாள். அது ஓய்வு நாள் குறித்து எதான் பேசு, 10 பிரமாணம் குறித்து பேசு, அப்படித்தானே? இப்ப இந்த ஓய்வு நாள் பிரமாணம் மோசேட்ட ஆண்டவர் எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்குதா இல்லையா? இருக்குது. சரி, அப்படியே வந்துருங்க. வெறும் அந்த பிரமாணம் மாத்திரம் தான் இருக்கா? 28 வந்துருங்க. 28ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருப்பீர்கள். இப்ப சொல்லுங்க, 10 பிரமாணம் இருக்குதா இல்லையா? முன்னாடியே என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லா இருப்பீர்கள். சரிங்களா? இப்ப ஆபிரகாம் காலத்துக்கு போயிருவோமா? கொஞ்சம் நம்ம ஆபிரகாம் காலத்துக்கு போயிடலாம். அங்க இந்த ஆபிரகாம் காலத்துல இந்த 10 பிரமாணம் இருந்துச்சா அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். ஆதியாகமம் புஸ்தகம் போங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல 26 4வது வசனம். ஆதியாகமம் 26 4வது வசனம். அந்த வசனம் பாருங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் இருக்காமா, என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் இருக்கா? ஆபிரகாம் காலத்துல இருக்குதாமா? இவ்வளவு அழகா இருக்கா ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ரொம்ப முக்கியமான வசனம் இதெல்லாம். சரிங்களா? அப்ப மோசேனுடைய காலத்துல எழுதி கொடுக்கறதுக்கு ஞாபகம் இருந்துச்சா இல்லையா? சரி, எங்க இருந்துச்சு? கரெக்டா சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே படிச்சோம். எங்க இருந்துச்சு? இருதயத்துல. ஞாபகம் இருக்குங்களா? எங்க படிச்சோம் நம்ம? ரோமர் 2ல படிச்சோமா? சரி, இப்ப நான் உங்களுக்கு சில இன்டைரக்டான வசனம் கொடுக்க போறேன், நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. வேற என்ன வசனம்? மோசையின் காலத்துக்கு முன்னாடியே 10 பிரமாணம் இருந்துச்சு. ஓய்நாள் பிரமாணம் இருந்துச்சு இல்லையா? மோசையின் காலத்துக்கு முன்னாடி 4வது பிரமாணம் நம்ம படிச்சோம். எங்க படிச்சோம்? யாத்திராகமம் 16ல படிச்சோம். வேற என்ன? ஆதியாகமத்திலே ஓய்நாள் பிரமாணம் இருக்குது, பாவத்துக்கு முன்னாடியே. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் 3வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம்
2வது வசனம் 3வது வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை எல்லாம் நிறைவேற்றி 7ஆம் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அது ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்ப இந்த ஓய்வு நாள் பிரமாணம் மோசே காலத்துல ஆண்டவர் 2 கற்பனை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா? சிருஷ்டிப்புல இருக்குது. அங்க யாத்திராகமத்துல 16ல அங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. சரிங்களா? இன்னும் பாருங்க ஒரு சில வசனம். இது கொஞ்சம் இன்டைரக்டா மறைமுகமா இருக்கும். மறைமுகமா இருக்கும் பாருங்க. எப்படி சொல்லலாம்? ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் மறைமுகமா இருக்கும். 4ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? எல்லாரும் எடுத்தீங்களா? ஜெனிசிஸ் சாப்டர் 4 verse 7. இங்க கொஞ்சம் மறைமுகமா இருக்கு. நீங்க தான் சொல்ல போறீங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? என்ன வார்த்தை வந்திருக்காங்க? பாவம்னு வந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவம்னா என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் என்னப்பட மாட்டாது. அப்ப அங்க பாவம்னு அங்க வந்திருக்கு அப்படின்னா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? அப்ப என்ன இருக்குமா? நியாயப்பிரமாணம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நியாயப்பிரமாணம் தான் பாவத்தை என்ன செய்யும்? சுட்டி காட்டும். இட் பாயிண்ட்ஸ் அவுட் சின். அப்படிதானமா? இப்ப 8ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனம் உதாரணம் 8ஆம் வசனம் பாருங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். எப்படி வேதாகம் அது கொலைன்னு எப்படி சொல்லுது? கொலைன்னு சொல்லுது வேதாகம். அப்ப அங்க என்ன இருந்திருக்குது? கொலை இருந்திருக்குது. பாத்தீங்களா? இந்த ஒரு சம்பவத்திலே 2 வசனத்துல 10 பிரமாணம் இருக்குதா இல்லையா? அத பாவம் சொல்லுது, கொலைன்னு சொல்லுது. சரிங்களா? பாருங்களேன். அடுத்தது ஆதியாகமம் 35 போங்க. 35ல இப்ப மோசே மோசேன் வழியா ஆண்டவர் 10 பிரமாணத்தை அந்த கற்பனையில் எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 10 பிரமாணம் இல்ல அப்படின்னா அந்நிய தெய்வத்தெல்லாம் வணங்கலாம். அப்படிதானே? விக்கிரகங்களா வணங்கலாம், கொலை செய்யலாம். ஆனா ஆண்டவர் காயின் கொலை செய்யும்போது என்ன சொன்னார் ஆண்டவர்? உன் சகோதரனை எங்க கேட்டாரா இல்லையா? இப்ப கொலை செய்ய லைசன்ஸ் இருந்துச்சா? இல்ல. ஏன்னா அங்க என்ன இருக்குது? நியாயப்பிரமாணம் இருக்குது. பாருங்களேன் இந்த வசனம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 35ல 2வது வசனத்துல பாருங்களேன். 2வது வசனத்துல அங்க அந்த முதல் 2 பிரமாணம் வருது பாருங்க. முதல் 2 பிரமாணம் என்ன வருது? அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். என்ன சொல்றாரு? அந்நிய தெய்வங்கள். எத்தனை பிரமாணம் இது எல்லாமே? சரி, 4ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் வசனத்துல அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். எத்தனை வருது? அப்ப எத்தனை பிரமாணம் வருது இதுல? ஆண்டவர் முதல் பிரமாணம் என்னது? என்னை ஏண்டி உனக்கு வேறு தெய்வர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இப்ப யாக்கோபு சொல்றாரு அந்நிய தெய்வம்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு ஒரே தேவன் யார் தான்? யெகோவா தான். ஒண்ணு வந்துருச்சா? அதுக்கப்புறம் 4வது வசனத்துல 4வது வசனம் என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு சொர்பத்தையும் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு விக்கிரகத்தையும், இமேஜ், அந்நிய தெய்வம், காதணிகள். காதணிகள் ஏதோ எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? அவங்க விலக்கி போடுறாங்க. சரிங்களாமா? கிடைச்சிச்சுங்களா? இப்ப முத பிரமாணமும் 2வது பிரமாணமும் அங்க இருக்குதா?
ஆஹ் வேதாகமத்துல எந்த புஸ்தகம் முதலாவது எழுதப்பட்டுச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரித்திரத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? புஸ்தகம் எது எழுதப்பட்டுச்சுன்னா யோபு புஸ்தகம் எழுதப்பட்டுச்சு. அதை எழுதினவர் யாரு? மோசே. மோசைக்கு அந்த 10 பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த புஸ்தகம் எழுதப்பட்டுச்சு. சரிங்களா? ஆதியாம் புஸ்தகம் எப்ப எழுதப்பட்டுச்சு தெரியுமா? ஆதியாம் புஸ்தகம் மோசே எகிப்தியனை கொண்டுட்டு வனாந்தரத்துக்கு போவார்ல, அங்க ஒரு 40 வருஷம் அந்த ஆடுகளை மேய்ப்பார்ல, அப்பதான் ஆதியாம் புஸ்தகம் கொடுக்கப்படும் எழுதினார் அவர் முத. அதுக்கு முன்னாடியே அந்த டைம்ல தான் எந்த புஸ்தகம் எழுதுறாரு? யோபு புஸ்தகம் எழுதுறாரு. அதுக்கப்புறம் தான் யாத்திராம 20ஆம் அதிகாரம்லாம் வருது. அப்படித்தானே? அதுக்கப்புறம் தான் வருது. இந்த யோபு புஸ்தகத்துல கற்பனையை குறித்து சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? சரிங்களா? பாருங்க, யோபு புஸ்தகம் போங்க கொஞ்சம். யோபு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. யோபு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் என்ன வார்த்தை வருதாங்க? பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்தான். இது எத்தனாவது பிரமாணத்தை குறிக்குது? ஒரு வார்த்தை அங்க வருது, பாவம் என்ற வார்த்தை வருதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் என்ற வார்த்தை எப்பெல்லாம் வருதோ அப்படின்னு நாங்க என்ன அர்த்தம்? அங்க நியாயப்பிரமாணம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு பாருங்க, அந்த வசனம் தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் இருக்குங்களா? இருதயத்தை அப்படின்னா எத்தனை பிரமாணம்? கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அப்ப எத்தனை பிரமாணம் வருது? 3வது பிரமாணம் வருதுங்களா? அப்ப முதல் 2 பிரமாணம் நம்ம படிச்சோமா? அதுக்கு படிச்சோம், ஆதியாகமத்துல படிச்சோம். அந்நிய தெய்வங்கள், காதணிகள், அது ஆதியாகமத்துல வந்துருச்சு. 3வது பிரமாணம் எங்க வந்துருச்சு? யோபு புஸ்தகத்துல என்ன செஞ்சிருச்சு? அங்க வந்துருச்சு. 4வது பிரமாணம் எங்க படிச்சோம் நம்ம? 4வது பிரமாணம் ஆதியாகமத்துல படிச்சோம். 2ஆம் அதிகாரத்துல படிச்சோமா இல்லையா? சரி, பெற்றோரை கனம் பண்ணணும், அது எங்க இருக்கு? அது முன்னாடி இருக்குதா? முன்னாடியே பிரமாணம் இருக்குதா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் 7வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 28 6 7 பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்தைகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து verse 7 இருக்குதாமா? ஆதியாகமம் 28 7வது வசனத்துல யாக்கோபு என்ன செஞ்சாரு? தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிஞ்சாரு. இது எத்தனாவது பிரமாணம்? 5வது பிரமாணம். சரிங்களா? இருக்குங்களா? அது எத்தனை பிரமாணம்? 5ஆம் பிரமாணம். அப்ப கொலை செய்யலாம்னு சொன்னாரு ஆண்டவரு. சாரி, பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் என்ற பிரமாணம் இருக்குதா இல்லையா? இருந்தனாலதான் அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார். சரிங்களா? சரி, கொலை செய்யாதிருப்பாய். அடுத்த பிரமாணம் என்னது? கொலை செய்யாதிருப்பாயாக. அது எங்க இருக்கு? அந்த பிரமாணம் எங்க இருக்கு? கொலை செய்யக்கூடாது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சா இல்லையா? அது இப்ப படிச்சோம் நம்ம. எங்க படிச்சோம் நம்ம? ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல எத்தனை வசனம் படிச்சோம் நம்ம? 7 8. சரிங்களா? அங்க இருக்குதுங்களா? அடுத்தது 7வது பிரமாணம் என்னதுமா? 7வது பிரமாணம் விபச்சாரம் செய்யக்கூடாது. அதான் 7வது பிரமாணம். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? நான் அந்த யாத்திராம 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த 10 பிரமாணம் அதுக்கு முன்னாடியே இருந்திருக்குது அப்படின்னு லிஸ்ட் காமிச்சிட்டு இருக்கிறேன் ஒண்ணு ஒண்ணா. முதல் 2 பிரமாணத்துக்கு எங்க படிச்சீங்கம்மா? அதாவது மோசே வழியா ஆண்டவர் கற்பனையில அந்த 10 பிரமாணத்தை கொடுக்க முன்னாடி 10 பிரமாணம் முன்னாடியே இருக்குது அப்படின்னு சொன்னேன். முதல் பாயிண்ட் எங்க படிச்சோம்? முதல் 2 பிரமாணம் எங்க இருக்குது? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4. 3வது பிரமாணம் எங்க இருக்குது? யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
4வது பிரமாணம் எங்க இருக்குது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 2, 3. 5வது பிரமாணம் எங்க இருக்குது? ஆதியாகமம் 28, 6, 7. 6வது பிரமாணம் எங்க இருக்குது? ஆதியாகமம் 4, 6ல இருந்து 8. 7வது பிரமாணம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அது எங்க இருக்குது? ஆதியாகமம் 39 போங்க. அங்க ஒருத்தர் ஓடுறாரு பாருங்க, ஓட்டம். விபச்சாரம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு ஓடுறாரு பாருங்க. வெரி குட். ஆதியாகமம் 39ல 7வது வசனம் பாருங்க. 7வது வசனம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். சரிங்களா? ஆதியாகமம் 39, 7வது வசனம் இருக்குதுங்களா? இப்ப 9வது வசனம் பாருங்க. 9வது வசனத்துல, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கேட்டாரா இல்லையாமா? அப்ப அந்த 7வது பிரமாணம் இருக்குதுங்களா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அங்க இருக்குதுங்களா இல்லையா? இருக்குது. சரிங்களா? 8வது பிரமாணம் என்னது? களவு செய்யக்கூடாது. முன்னாடியே இருந்துச்சா? 8வது பிரமாணம் களவு செய்யக்கூடாதுன்னு இருந்துச்சா? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 33வது வசனம். இங்க யாக்கோபு குறித்து சொல்லப்படுது. யாக்கோபு லாபான்ட்ட சொல்றாரு. ஆதியாகமம் 30, ஆதியாகமம் 30, 33. சரிங்களா? பாருங்க. அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொல்லப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான். என்ன வார்த்தை வருது? ஸ்டோலன் என்ற வார்த்தை வருதா? ஒருவேளை நான் உங்கள்கிட்ட இருந்து ஆடை எடுத்து அந்த மாதிரி இந்த புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடு என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க, நான் திருடன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்ப அந்த களவு செய்யாத இருப்பா என்ற பிரமாணம் இருந்துச்சா இல்லையா? என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். அடுத்த பிரமாணம் என்னது? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இந்த பிரமாணம் இருந்துச்சா? பொய் சொல்லாதிருப்பாயாக என்ற பிரமாணம் முன்னாடியே இருந்துச்சா? யோபு புஸ்தகம் போங்க. யோபு புஸ்தகத்துல 31ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். சரிங்களா? யோபு 31, 5. அவங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன வார்த்தைனா, இங்கிலீஷ்ல எப்படி வருது? இஃப் ஐ வாக்ட் வித் ஃபால்ஸ்ஹுட். ஃபால்ஸ்ஹுட் அப்படின்னு என்னது? பொய் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்காமா? ஃபால்ஸ்ஹுட். இங்கிலீஷ்ல, தமிழ்ல யோபு 31, 5. நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று. கபடுன்னு என்ன அர்த்தம்? பொய்யான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு காரியம். சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 37. ஆதியாகமம் 37ல 31ல இருந்து 33. 31ல இருந்து 33. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆதி 37ல 31ல இருந்து 33 பாருங்க. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அதை அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்படத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு திருஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பை பீருண்டு போனான் என்று புலம்பி. என்ன செய்யறாங்க? அவங்க பொய் சொல்றாங்க. அப்படிதானே?
பொய் சொல்றாங்களா இல்லையா? இது ஆண்டவர் ஒத்துக்கிட்டாரா? இவங்க செஞ்ச ஆக்ட ஒத்துக்கிட்டாரா ஆண்டவர்? இவங்க சொல்றாங்களே இப்படி யாக்கோப்ட்ட இந்த மாதிரி நாங்க செஞ்சோம் அப்படின்னு. இதே உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க். இவங்க சொல்றாங்கல்ல, கடைசியில சொல்லுவாங்க, நம்ம சகோதரனுக்கு இப்படி செஞ்சனாலதான் இப்படி நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த பொய் எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு உணர்றாங்களே இல்லையா? சரிங்களா? இப்போ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற கற்பனை அங்க என்ன செய்கிறது? அங்க வருகிறது. சரி, 10வது கற்பனை என்ன கற்பனை? 10வது கற்பனை, இச்சியாய் இருப்பா, இச்சிக்க கூடாது. சரிங்களா? யோபு புஸ்தகம், யோபு புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 11ஆவது வசனத்தையும் படிக்க போறோம். யோபு புஸ்தகம் 31 9வது வசனத்தையும் 11வது வசனத்தையும். யோபு 31 9வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் அதை பாருங்க. இப்போ அதாவது இச்சிக்கலாமா? அவர் என்ன சொல்றாரு பாருங்க. யோபு 31 9 11. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, பாத்தீங்களா சொல்றாரா? யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை, என்ன அயலான் என்ற வார்த்தை வருதாமா? நம்ம அங்க என்ன படிக்கிற 10வது பிரமாணத்துல பிறன் படிக்கிறோம். இங்க சொல்றாரு, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வாளாக. அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே? இட் would be iniquity deserving of judgment. அக்கிரமம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? உங்களுக்கு கிடைச்சிச்சா? அப்ப அந்நியனுடைய வாசலை இச்சிக்கக்கூடிய, அண்ணனுடைய மனைவிய, அண்ணனுடைய ஸ்திரீய இச்சிக்கக்கூடிய காரியம், அது என்ன சொல்றாரு? அக்கிரமம் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? சொல்றாரு. சரிங்களா? சரி, இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 15 பாயிண்ட். 15th பாயிண்ட் என்ன பாயிண்ட் படிச்சோம்? 15ஆம் பாயிண்ட், மோசேக்கு ஆண்டவர் இந்த 10 பிரமாணத்தை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே 10 பிரமாணம் இருந்துச்சு. அப்ப ஏன் எழுதி கொடுத்தாரு? ஜனங்கள் மறந்து போயிட்டாங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அவங்க நியாய பிரமாணத்தை என்ன செஞ்சாச்சு? அவங்க மறந்து போயிட்டாங்க. உள்ளத்துல எழுந்திருச்சு. இப்ப மனசாட்சியெல்லாம் அங்க ஒன்னையும் காணும், எல்லாம் மறந்து போயாச்சு. இப்போ ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்யறாரு? தேவன் அதை எழுதி கொடுக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்துச்சா 10 பிரமாணம்? என்ன செஞ்சுச்சு? இருந்துச்சு. உங்களுக்கு புரியுதா? சரிங்களா? எத்தனை பாயிண்ட் பார்த்துக்கணும் நம்ம? அப்ப 15 பாயிண்ட் பார்த்துட்டோம். சரிங்களா? எத்தனை பாயிண்ட் பார்த்துக்கணும் நம்ம? 15 பாயிண்ட் நம்ம பார்த்துக்கிறோம். இப்ப சொல்லுங்க, 10 பிரமாணத்துக்கும் மோசேனுடைய பிரமாணத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சரிங்களா? உங்க எல்லாருக்கும் ஹோம்வொர்க் என்னன்னா, வீட்டு பாடம் என்னன்னா, நீங்க என்ன செய்யுங்க, நம்ம அங்க 26 பாயிண்ட்ஸ் பார்த்தோம்ல தேவனுடைய பிரமாணம், இங்க 10 பிரமாணத்தை பார்த்துருக்கோம். நடுசுல ஒரு லைனை போட்டு ஒரு பக்கம் மோசே பிரமாணத்தையும் ஒரு பக்கம் கர்த்தருடைய பிரமாணத்தையும் 10 பிரமாணத்தையும் எழுதுங்க. எழுதி அந்த டிஃபரன்ஸ் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. உதாரணத்துக்கு, இது தேவன் எழுதினார், இது மோசே எழுதினார். இது தேவன் பேசியது, அது மோசே பேசியது. இதை உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள வச்சாங்க, இதை வெளியில வச்சாங்க. இது கற்பனையில எழுதினாங்க, இத புஸ்தகத்துல எழுதணும். இப்படி எத்தனை பாயிண்ட்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாருங்க. இது பாவத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு, அது பாவத்துக்கு அப்புறம் தான் அது வந்துச்சு. இப்படி அது ஓய்வு நாட்கள், இது ஓய்வு நாள். சரிங்களா? இது வாரந்தர ஓய்வு நாள், அது வருஷ ஓய்வு நாள். இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே போட்டு பாருங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கேள்வி கேட்டு முடிக்கிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல, இப்ப நீங்க சொல்லுங்க, தானியேல் 7ஆம் அதிகாரத்துல அந்த 25வது வசனத்துல உன்னதமானவருக்கு விரோதமாக படிக்கிறோம்ல. இப்ப அதான ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்கிறோம். தானியேல் 7ல என்ன படிக்கிறோங்க? 28 உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அப்படின்னு சொல்றோம்ல. அது எந்த பிரமாணம்? நீங்க சொல்லுங்க. இப்ப யார் கரெக்டா சொல்லுவாங்க? அது எந்த பிரமாணம்?
காலங்களையும் பிரமாணம் மாட்டேன் சொல்றல, அது எந்த பிரமாணம்? 10 கற்பனையா மோசையின் பிரமாணமா? அது 10 கட்டளை தான். எப்படி சொல்றது 10 கட்டளைன்னு? அந்த பிரமாணம் எப்போ வருது? இந்த 10 கட்டளை பிரமாணம் எப்போ வருது? அதாவது இந்த சின்ன கொம்பு பத்தி படிக்கிறோம்ல, சின்ன கொம்பு தானே மாத்திரம். சின்ன கொம்பு எப்ப வராரு? சின்ன கொம்பு சிலுவைக்கு அப்புறம் வராரு. அது சிலுவைக்கு முன்னாடியே மோசையின் பிரமாணம் ஒழிஞ்சு போச்சு. ஆனா எந்த பிரமாணம் இருக்குதுன்னு படிக்கிறோம் நம்ம. என்றைக்கும் நிலைக்கிறது என்னது? 10 பிரமாணம். இப்ப சின்ன கொம்பு மாற்றுனது எந்த பிரமாணம்? 10 பிரமாணம். அது மோசையின் பிரமாணம் கிடையாது. உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதா? சரி, என்ன பாடம் கடைசியில? இது யார் எழுதுனது? யார் எழுதுனது? ஆண்டவர் எழுதினது. ஒரே ஒரு வசத்தை வாசித்து முடிச்சிடலாம். எபிரேயர் புஸ்தகம் போங்க. ஆண்டவருடைய பெரிய ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவர் இத கல்லுல எழுதுறதுக்கு முன்னாடி அதை எதிர எழுதினாருன்னு சொன்னாரு, நம்ம படிச்சோம். இருதயத்துல எழுதினாரு, அப்படித்தானே? எங்க? ஆதி ஆகமத்துல இருந்தே ஆண்டு எதிர எழுதினாங்க? இருதயத்துல எழுதினாங்க. இப்ப ஆண்டுடைய ஆசை என்ன தெரியுமா? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது. ஹீப்ரூஸ் சாப்டர் 8 வெர்ஸ் 10 படிங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஹீப்ரூஸ் 8 வெர்ஸ் 10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருடைய பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். என்ன சொல்றாரு ஆண்டவரு? நான் எழுதுவேன்ப்பா. இது எபிரேயர் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு. என்ன பெரிய வாக்குத்தம் பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னால எழுத முடியாது, நான் எழுதுறேன். ஒருவேளை எத்தனை முறை ஆண்டவர் எழுதினாரா? 2 முறை எழுதினாரா? அப்படிதானே? மோசையை உடைச்சிட்டாரு, திருப்பி எழுதுறாரு. சில நேரங்களில் நம்ம கூட பாவத்து நிமித்தம் அதை உடைச்சிருப்போம். நம்ம ஆர்டர் எப்படி தெரியுமா? திருப்பியும் எழுதுறேன், திருப்பியும் எழுதுறேன். ஆனா எதில் எழுதுவேன்னு சொல்றது வசனம் சொல்லுது. எதில் எழுதுவாரா? இருதயத்தில் எழுதுவேன். அப்ப எதை கொடுக்கணும்? ஆண்டவர் கேட்கிறாருல, இருதயத்தை எனக்கு தா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை கொடுத்துரு. எந்த இருதயம்? நல்ல இருதயமா கெட்ட இருதயமா? நம்மகிட்ட என்ன இருதயம் தான் இருக்குது? நம்மகிட்ட இருக்கிறது கல்லான இருதயம், கெட்ட இருதயம் தான். நம்மகிட்ட நல்ல இருதயம்லாம் இல்லை. ஆண்டவர் கேட்கறது, உங்களுடைய கெட்ட இருதயத்தை கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன், அதை நான் மாத்திக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அந்த கெட்ட இருதயத்தை கொடுத்துருவோம். அவரு எழுதுறேன், நான் எழுதுறேன் அப்படிங்கிறாரு. நம்மளால எழுத முடியாது. கற்பனைகளை எழுதுறவருக்கு பெரிய ஆசை என்ன அப்படின்னா, அந்த அதுல கற்பனை எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள் அங்கேயே இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? நம்ம இருதயத்துல இருக்கணும். அப்படின்னு தான் தேவனுடைய பெரிய. சரிங்களா? நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா அந்த பிரமாணம் என்பது தேவனுடைய அன்பு. அப்ப ஆண்டுடைய ஆசை என்ன? அந்த அன்பை அப்படியே உள்ளத்துல போட்டுணும்பா, அந்த அன்பை ஊற்றிடணும். அப்படித்தானே? ஆண்டவர் எதனால எதை எதனால அந்த பிரமாணத்தை எழுதினான்னு படிச்சோம் நம்ம. அவருடைய விரலினால எழுதினார். அப்படிதானே? இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துக்கிறேன். தேவனுடைய விரல்னா யாரை குறிக்கும்? தேவனுடைய விரல்னா யாரை குறிக்கும்? ஃபிங்கர் ஆஃப் காட் ரெப்ரசன்ட்ஸ் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் ஹோலி ஃபிங்கர் ஆஃப் காட். படிச்சுக்கொள்ள முன்னாடி தேவனுடைய விரல் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். சரிங்களா? தேவனுடைய விரலினால அந்த பலகைகள்ல ஆண்டவர் எழுதினாரு. சரிங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் அந்த பலகைகள் எழுதுறாரு. எதை எழுதினாரு? 10 பிரமாணம். 10 பிரமாணம் என்னது? அன்பு. அதே பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல என்ன சொல்றாரு? ரோமர் 5:5 தேவ அன்ப, ரோமர் 5:5 என்ன படிக்கிறோம்னா, தேவ அன்பை இருதயத்துல ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? அப்ப கண்டுபிடிச்சிங்களா? கற்பனைகளை எழுதுறதுன்னா என்னது? 10 பிரமாணத்தை எழுதுறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்பை எழுதி வச்சிருக்கிறார். அப்படித்தானே? எதை எழுதுவேன்னு சொல்றாரு? இருதயத்துல. எதை போடுவேன்னு சொல்றாரு? அன்பை போடுவேன்னு சொல்றாரு. அப்படித்தானே? ரோமர் 5:5 எந்த விரலு கற்பனை எழுதிச்சோ அதே விரல், அந்த விரல் யாரு? பரிசுத்த ஆவியானவர். என்ன சொல்ற ரோமர் 5:5? தேவ அன்ப இருதயத்துல ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றேன். தட் இஸ் a great promise. சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்ப எழுதுறதுதான் ஏதோ ஆண்டவர் அப்படியே சடங்காச்சாரமா கொலை செய்திருப்பாயா, பொய் அதை எழுத போறது இல்ல. அவருடைய அன்ப உள்ளத்துல ஊற்ற போறாரு. அதான் தேவனுடைய பெரிய ஆசை. இந்த அன்பை ஊற்றிருந்துப்பா, என் பிள்ளைங்க மேல ஊற்றிருந்துப்பா, ஊற்றிருந்துப்பா, ஊற்றிருந்துப்பா. இது யாரால? இவருடைய விரலால எழுதப்பட்டுச்சோ அதே ஆவியானவரால
அன்பை ஊற்றப்படணும் என்பதுதான் தேவனுடைய பெரிய ஆசை. ஆனா ஆண்டவர் நம்மள கேட்கறது என்னது? இருதயத்தை எனக்கு தா, நான் ஊற்றுறேன், அங்கதான் நான் எழுத முடியும், அங்கதான் நான் ஊற்ற முடியும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாங்க? நம்மகிட்ட காத்திருக்கிறாங்க. இந்த அனுபவம், அந்த அன்பின் அனுபவம் நமக்கு வேணும்னா ஆவியானவர் மட்டும்தான் அந்த இருதயத்துல ஊற்ற முடியும். இருதயத்தை, இந்த இருதயம் என்னன்னா அந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் என்ன அப்படி மாத்தணும்னா ஆவியானவர் மட்டும்தான் ஊற்ற முடியும். ஆனா நமக்கு ஒரு ஹோப் ஆண்டவர் கொடுக்குறாரு. 2 முறை உடைச்சிச்சு, திருப்பி எழுதுனேன். ஒருவேளை உடைச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு கூட ஆண்டுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா திரும்பி எழுத அவர் ஆசையா இருக்கு. திரும்பியும் அந்த 10 பிரமாணத்தை, அந்த அன்பை ஊற்றுவதற்கு ஆசையா இருக்காரு. ஒரு வாட்டை விழுந்துட்டனே அப்படின்னு சோர்ந்து போகாம திருப்பியும் எழுதக்கூடிய தேவன் ஒருத்தர் உண்டு என்று சொல்லி நம்பிக்கையோட நம்ம என்ன செய்வோம்? நம்ம அவருக்கு ஒப்படைப்போம். அவர் ஊற்றுவார். அதே ஆரோக்கியம் என்ன செய்வாங்க? ஊற்றுவார். நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.